ஜோடிக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இதை புரிஞ்சுக்க மாட்டாளே சுந்தரவல்லி. டேய், நம்ம ஒர்க் சூப்பர்ரா. இன்னைக்கு மேட்ச்ல 100 தான். என் தாய்க்குள்ள இருக்காங்களே டென்ஷன்ல பயந்துட்டாங்கடா. அப்படியே ரொம்ப ஹாப்பி மச்சான். ஐ அம் வெரி ஹாப்பி. யா, செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. டேய் சூர்யா, டேய் ஒரு நிமிஷம்டா. டாட், நீ செஞ்சதெல்லாம் ஓகே. போட்டோவை கொண்டு வந்து நடு வீட்டில் மாட்டி வச்சு உங்க அம்மாவை வெறுப்பேத்திட்ட. உன் நோக்கம் இப்ப நிறைவேறிடுச்சுல. தயவு செஞ்சு போட்டோவை கழட்டிடு. ஏன் டாடி? ஏன் கழட்டணும்? ஏன்? அது அங்கேயே இருக்கட்டும், கழட்ட முடியாது. டேய், என் மகனும் மருமகளும் ஜோடியா இருக்கிற போட்டோ வீட்டுல மாட்டியிருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான்டா. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ அதுக்காக மட்டும் பண்ணல. வேணா எடுத்துட்டு போய் உன் ரூம்ல விட, இங்க வேண்டாம். ஏன் டாடி? இங்க இருந்தா என்ன ஆச்சு? இல்ல நான் ஒண்ணு கேக்கட்டா? என் தாய் குலத்துக்கு பிடிக்காதுன்னா நான் இந்த வீட்டுல எதுவுமே செய்யக்கூடாதா டாடி? டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற? சுந்தரவல்லி பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுமே. இந்த போட்டோ எங்கே இருந்துச்சுன்னா போகும்போதும் வரும்போதும் இது அவ கண்ணில் படும். டென்ஷன் ஆவா. அந்த டென்ஷனை அப்படியே கொண்டு போய் நந்தினி மேலதான் காட்டுவா. அதனால தான்டா சொல்றேன். அப்படி காட்டா நானும் திரும்ப திரும்ப அப்படியே பண்ணுவேன் டாடி. அப்போ நீ கழட்ட மாட்ட? முடியாது டாடி, அது அங்கேயே இருக்கட்டும். நான் கழட்ட மாட்டேன். நந்தினி, இப்போ உங்களுக்கு திருப்தியா சார்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்கல்ல? நான் என்ன செஞ்சேன்? அதான் அந்த போட்டோ. ஓ, அதுவா? எப்படி செம்மையா இருக்குல்ல? இதுக்கு தான் என்ன ஏமாத்தி கோயிலுக்கு வர வச்சீங்களா சார்? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கல்ல. போய் சொல்லி என்ன ஏமாத்தி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றிக்கிறது. ஹேய், நீ என்னமோ உன்கிட்ட இருந்து நான் உன் பர்சனல் திங்ஸ பறிச்சிட்ட மாதிரி பேசுற. ஆமா சார், என்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பறிச்சிட்டீங்க, நிம்மதியை பறிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்கிட்ட இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். அதையும் பறிச்சிட்டீங்கன்னா ஒரு வழியா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இங்க இருக்க போறது 6 மாசமா இருந்தாலும் அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருக்கலான்னு பார்த்தா ஒரு வாரமாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னதுன்னு இல்லாம என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. என்னால முடியல சார். எவ்வளவுதான் சார் நானும் தாங்குவேன். இப்ப உங்களை அந்த போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னாங்களா? ஏன் சார் இதெல்லாம் செய்றீங்க? நந்தினி, உன் போட்டோ அவங்க கிழிச்சாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அதனாலதான் அதே போட்டோவை அதை விட பெருசா கொண்டு வந்து நான் மாட்டுறேன்னு மாட்டினீங்களா? என்ன சார் ஆக போகுது? உங்களுக்கு உங்க நோக்கம் நிறைவேறிடும். ஆனா இதனால துன்பத்தை அனுபவிக்க போறது நான் தான் சார். என்ன துன்பம்? அப்படி எல்லாம் உன்னை நான் விட மாட்டேன். நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? அதை வச்சு இன்னும் பெரிய பிரச்சனை பண்றதுக்கா? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த போட்டோவை கழட்டி வச்சிருங்க. நோ, இந்த பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட இடம் இல்ல. அது அங்கதான் இருக்கும். அத கழட்ட சொல்ற ரைட்ஸ் இங்க யாருக்குமே இல்ல. ரைட்ஸ் கிடையாதா சார்? அந்த போட்டோல நானும் இருக்கேன் சார். சோ நீங்க மட்டும் இருக்கிற போட்டோவை எவ்வளவு பெருசா வேணாலும் கொண்டு வந்து மாட்டிக்கோங்க. யார் கேட்க போறா? தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துருங்க. நந்தினி, நான் சொல்றது புரியுதுல? அதான் சொல்றேன், முடியாது, எடுக்கவே முடியாது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், அந்த போட்டோவை எடுத்து என்னோட முகத்தை மட்டும் கீழ்ச்சி எடுத்துட்டு திரும்ப மாட்டிக்கோங்க. இங்க பாரு நந்தினி, அந்த போட்டோ இப்ப எப்படி இருக்கோ அப்படியே தான் அங்க இருக்கும். புரியுதா? போ, போய் உன் வேலையை பாரு. போ நந்தினி. ஏமா நந்தினி, என்னம்மா மூஞ்செல்லாம் டல்லா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? அந்த
அந்த போட்டோவை பார்க்கும்போதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போதோன்னு பயமாவே இருக்குண்ணே. ஏத்தா அதுக்கெல்லாம் பயப்படாத, அதான் சின்னையா இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. என் பயத்துக்கு காரணமே அவர் தானே. ஏத்தா சும்மா தேவையில்லாம கண்டதுக்கெல்லாம் பயப்பட்டு இருக்காத. எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு மகன் போட்டா இருக்கும், ஒரு மருமக போட்டா இருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே. இதுல என்ன இருக்கு தாயே? போங்கண்ணே, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. ஏத்தா அங்க என்னத்தா பாக்குற? அந்த போட்டோவை தான். ஓ, இதை பார்க்கும்போதே மனசு படபடன்னு வருது. இதை எடுங்கன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாருண்ணே. அதை விடுதாயே, அது பாட்டுக்கு கிடந்துட்டு போகுதே. கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்குவேன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லண்ணே, எனக்கு என்னவோ இதை வச்சு கட்டாயம் பிரச்சனை வரும்னு தோணுது. பேசாம அதுக்கு மேல ஒரு துணியை மாட்டி விட்டுருவானே. நீ துணியை போட்டுட்டா சின்னையா விட்டுருவாரா? ஆமாண்ணே, நீங்க சொல்றது உண்மைதான். சின்ன வரதுக்குள்ள கல்யாணம் நலி விடுறா. கல்யாணம் ஐயோ கூப்பிட்ட அப்படியே என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது? அம்மா சொல்லுங்கம்மா. நான் இப்போ ஆபீஸ்க்கு போறேன். திரும்பவும் சாயங்காலம் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த போட்டோ இங்க இருக்கக்கூடாது. அடடடடடா, என்ன ஒரு அழகு. ம்மா. கல்யாணம், ஐயா. வெயிட் 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 வெயிட், அங்கேயே இரு. என்ன பண்ண போற? கல்யாணம் ஆனவங்களோட கல்யாண போட்டோவை தூக்க போறியா? இல்லையா? இந்த போட்டோ மட்டும் இங்க இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த வீடு ஃபுல்லாவே போட்டோவா தான் இருக்கும். போட்டோ ஹவுஸாவே இது மாறிடும். என்ன ஓகேவா? அதுவும் இதை விட பெருசா பெருசா வரும், ஸ்டைலா வரும். ஓகேவா? காலையில ஒரு போட்டோ, நாட் only ஒன் போட்டோ, இவங்களோட பெட்ரூம்ல இருக்கும். எந்திரிக்கும் போதும் பார்க்கணும், நிக்கும் போதும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே?